இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 31:30. சிளந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது சிளந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எதனால் புகழப்படுகிறீர்கள்? நீங்கள் செய்கிற வேலையினாலையா? உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதினாலையா? மாமனார் மாமியாரால் போற்றப்படுகிறதினாலையா? அதிகமான சம்பளம் வாங்குறதினாலையா? மிகுந்த அழகுள்ளவள் என்று பெயர் பெறுகிறதினாலையா? சமூக வலைத்தளங்களில் பிரபலமாய் இருக்கிறதினாலையா? இதில் ஒன்றிலும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறதினாலே ஒரு ஸ்திரீ புகழப்படுகிறாள். இவை எல்லாம் இருந்தும் கர்த்தருக்கு பயப்படாமல் மனம் போன போக்கிலே உலக சிற்றின்பங்களையும் சந்தோஷங்களையும் நாடி வாழ்வாளானால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. வேதம் சொல்கிறது, குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தவள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பியிருக்கும், அவளால் அவனுக்கு செல்வமும் வளமும் பெருகியிருக்கும் என்ன இப்படி நீதிமொழிகள் 31 அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது இருக்கிற காலத்தில் அநேக பெண் பிள்ளைகள் ஸ்திரீகள் கர்த்தருக்கு பயப்படாமல் உலக சந்தோஷங்களையும் சிற்றின்பங்களையும் நாடி சமூக வலைத்தளங்களில் முழு இதயத்தையும் ஊற்றி தேவனுடைய மகிமையற்ற காரியங்களை செய்து காலகட்டத்திற்கு ஏற்றவாறு வாழுகிறார்கள். பிள்ளைகளே, தேவன் உங்களை தம்முடைய நோக்கத்தை உங்களில் நிறைவேற்றும்படி உங்களை படைத்திருக்கிறார். ஆதலால் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை கர்த்தருடைய மகிமைக்கென்று வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து குணசாலியான ஸ்திரீ என்று கர்த்தரால் புகழப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.